ஹாய் ஹலோ சிஸ்டர் அம்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் கடவுள் அருள் கிடைக்க மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து யாரெல்லாம் எம்டி சாரோட யூடியூப்பில் சேனல்லேருந்து மெசேஜ் வந்துருந்ததை பார்த்தீங்க, அதாவது வீடியோ போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க நிறையா பேர். நானுமே பார்த்தேன். ஸோ ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மெசேஜ் வரல. ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வெப்சைட் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு ஈகிள் மாதிரி ஒரு பறவை இருக்குது. ஸோ டிசைன் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வேறு ஒன்றும் இல்லை, நானுமே போய் பார்த்தேன். ஸோ எத்தனை இருந்தாலும் நம்மளுக்கான அப்டேட் வந்து அதில் வரல. நம்மளுக்கு ஃபேவராக அப்டேட் வந்தாண்டா நல்லா இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு ஃபேவராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து முழு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக அதை நம்பி தான் இருக்குது. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படினாலும் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நம்பிக்கையை காட்டிலும் எங்களுக்கு வந்து அடுத்த வேலையில் நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காண்டி தான் சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு வேலையை பார்த்தோம்னா இதுக்கே பாதி மனசில் முக்கால்வாசி மனசு நொந்து போய் கஷ்டப்பட்டுட்டே தான் உட்காந்துருக்கணும். அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம், கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான நியூஸை போடுங்க. பெயில் அப்டேட்னு சொல்லிட்டு அதவே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ அப்டேட் ஆகுன்ற மாதிரி கஷ்டமாயிடும். அப்புறம் நான் இன்றைக்கி வந்து கடையை ஒதுங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு ஐடி கீழே இருக்கப்போ நான் 1-2 க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒன்று வந்து எடுத்து பார்த்தேன். அது இருக்குது. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க லீவ் வேறு வருது ஹாலிடேக்கு. அது இன்னும் நிறைய ஏதாவது ஆக்டிவிட்டி எடுத்து வைக்கணும் பண்ணணுன்றதுனால வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கடையை ஒதுங்க வைக்கலான்னு பார்த்தா நிறைய கச்சன்னு எல்போ, கப்ளிங்கு, டம்மி எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா கிடக்கு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. கான்சன்ட்ரேட் வந்து அடுத்த வேலையில் பாருங்கள். கண்டிப்பாக எம்டி சார் வந்து வெளியே வர்றப்போ வந்து நம்மளுக்கு அந்த நியூஸு பெரிய அளவில் வரும். இதை வந்து அவரோட website.comலாம் போடுறாங்க நியூஸ். அதில் என்னென்னு போட்டிருந்தாங்க மெசேஜ்னால், இன்றைக்கான எம்டி சாரோட மெசேஜ் வந்து எம்டி சாரோட எந்த ஒரு நியூஸும் அப்டேட் பண்ணி நாங்கள் வந்து வெப்சைட்டில் போட்டு விட்றோம். மைவி3 அப்டேட் அப்படின்னு போட்டு .com போட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை இல்லை, போடுங்க. எந்த நியூஸாக இருந்தாலும் போடுங்க. தயவுசெய்து சீக்கிரம் அவர் வெளியே வர நியூஸை மட்டும் போடுங்க. ஏன்னா எல்லோரும் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு நியூஸ் தான், வேறு எந்த நியூஸும் கிடையாது. தயவுசெய்து எல்லோரும் மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.